இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மாத்திரம் தான் நான் போடுற இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் உடனே உங்க கண்ல பட்டுரும். நீங்க அந்த வேகன்சி வீடியோவுக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா இம்மீடியட்டா அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லாமல் இந்த சேனலோட இந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், யாருக்காவது இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சியை தான் நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படின்னு 3 குவாலிஃபையிங் எக்ஸாம் வச்சு தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. மொத்தம் 1500 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 அப்படின்றது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். அது ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் வந்து உங்களுக்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க 3 எக்ஸாமினேஷனுக்குமே. ஸோ அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. மெயின் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமினேஷனுக்கு மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் குவாலிஃபை மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ் 3 அப்படின்ற சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கும். அது அக்டோபர் இல்லைனா நவம்பர் 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டிசம்பர் 2026 அன்னைக்கு இந்த வேலைக்கு 3 எக்ஸாமே அட்டன் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு இந்த வேலை கிடைக்குதா இல்லையா, கிடைச்சிருக்கா அப்படின்ற அந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டிசம்பர் 2026 அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 1500 வேகன்சிக்கும் இப்போவே பிரேக்கப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் எஸ்சிக்கு 234 வேகன்சி, எஸ்டிக்கு 144 வேகன்சி, ஓபிசிக்கு 390 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 144 வேகன்சி, அன்ரிசர்வ்டுக்கு 588 வேகன்சி, பிடபிள்யூபிடி வேகன்சி, ஹரிசாண்டல் வேகன்சி அதை தனியாக கொடுத்துருக்காங்க. இதை தவிர இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது 8th ஜூன். அதே மாதிரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆக போகிறது 8th ஜூலை 2026. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டும் அதே தான். 18th ஜூன் ஆரம்பித்து 8th ஜூலை வந்து முடிஞ்சிடும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டர் ஆல்மோஸ்ட் 2nd and 3rd வீக் ஆஃப் ஜூலையே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு நடக்கும். டேட் வந்து உங்களுக்கு தனியாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்கள் எழுத போகிற அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் ஆகஸ்டே வந்துடும், இல்லைன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் 2026. மெயின் எக்ஸாமினேஷன் இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் என்ட்ரு ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஹால் டிக்கெட் அப்படின்றது ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் 2026 அன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிடும். மெயின் எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2026 அப்போ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் செப்டம்பர்லேயே இல்லைன்னா அக்டோபர்லேயே அதோட ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபேஸ் 3க்கு குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ஃபேஸ் 3க்கான அந்த கால் லெட்டர் ஹால் டிக்கெட் வந்து அக்டோபர் இல்லைனா நவம்பர் 2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் 3ல சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அக்டோபர் இல்லைனா நவம்பர் 2026ம், இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் அதே மாதம் அக்டோபர் இல்லைனா 2026 அன்னைக்கு நவம்பர் 2026 அன்னைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது நீங்கள் இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்ற அந்த ஃபைனல் ரிசல்ட் நவம்பர் இல்லைனா டிசம்பர் 2026 அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த கேட்டகரியை சேர்ந்த கேண்டிடேட் யாராவது அப்ளை பண்ணும்போது இந்த ஃப்ரீ ட்ரைனிங் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும் போதே அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் கேட்டகரி ஃபில் பண்ண உடனே அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதில் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஆன்லைன் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஏஜும் அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் வந்து 1/4/2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஏப்ரல் அன்னைக்கு நீங்கள் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். 30 இயர்ஸ் ஆர் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். எப்போ பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2nd ஏப்ரல் 1996லேருந்து 1st ஏப்ரல் 2005க்குள்ளே பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள். ஸோ அதர் பேக்வர்ட் கிளாஸ் நான் கிரிமியில் இருக்க 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அதாவது பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 10 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் 13 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
அதே பிடபிள்யூபிடி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் 15 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அகடமிக் குவாலிஃபிகேஷனுக்கு வந்துட்டோம். அகடமிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் டேட், அதாவது உங்களுடைய அகடமிக் குவாலிஃபிகேஷன் அந்த கட் ஆஃப் டேட் வந்து 30th செப்டம்பர் 2026 அன்னைக்கு கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லையான்னு. ஸோ இதை குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, நீங்கள் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், இல்லை சிஏ, இல்லை காஸ்ட் அக்கௌண்டன்ட், மெடிக்கல் இன்ஜினியரிங் எந்த படித்தவங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் அவங்களுடைய அந்த ஃபைனல் எக்ஸாமினேஷனும், அது ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கான ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டும் 30th செப்டம்பர் 2026 அன்னைக்கு உங்கள் கையில் இருக்க மாதிரி இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இதை தவிர நம்ம இன்டெகிரேட்டட் டிகிரி அப்படின்ற டூயல் டிகிரி படிக்கிறவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு. இதுக்கு வந்து 750 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட் அப்ளை பண்ணால் போதும், உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லை. இந்த 750 ரூபா ஃபீஸ் கட்டுறவங்களும் இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீயாக எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தராங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது ஃபேஸ் 1ல் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அது 100 மார்க்ஸு 100 கொஷின்ஸு, மொத்தமாக 1 hour நடக்க போகுது. இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் ராங் ஆன்சர் எழுதுனா 1/4 மார்க் வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. பட் ஆன்சர் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா எந்த மைனஸும் இருக்காது. அடுத்தது இதில் குவாலிஃபை ஆகுறவங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஒன்று நடக்க போகுது. அந்த மெயின் எக்ஸாமினேஷன் மொத்தமாக 200 மார்க்கு. ஸோ இந்த 200 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் 60 மார்க்குக்கும், டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷனில் 60 மார்க்குக்கும், ஜென்ரல் அவேர்னஸ், எக்கானமி, பேங்கிங் நாலேஜுக்கு 60 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 20 மார்க்கும், மொத்தமாக 200 மார்க்கு 3 மணி நேரம் நடக்க போகுது. இதுலேயே செகண்ட் பேப்பராக ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. இதில் 3 விதமான பேப்பர் இருக்கும், மொத்தமாக 30 மார்க்கு. இதில் இமெயிலு, சுச்சுவேஷன் அனாலிசிஸ், அதே மாதிரி ப்ரீசஸ் ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கும். மொத்தமாக 230 மார்க்குக்கு 3 hours 30 minutesக்கு நடக்க போகுது. இதுலேயுமே நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ரேங்க் ஆன்சருக்கு 1/4 மார்க் வந்து நெகட்டிவ் மைனஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது இதில் குவாலிஃபை ஆகிற அந்த டிசிஷன் வந்து பேங்க் தான் எடுப்பாங்க. எந்த மார்க்கெல்லாம் குவாலிஃபை அப்படின்றத இனி பேங்க் எடுப்பாங்க. ஸோ அந்த குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு ஃபேஸ் 3க்கு வந்து கால் லெட்டர் கிடச்சிரும். ஸோ ஃபேஸ் 3 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், குரூப் டிஸ்கஷன், பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷனுக்கு 20 மார்க்கும், இன்டர்வியூக்கு 30 மார்க்கும், டோட்டலாக 50 மார்க்குக்கு நீங்கள் அங்கே அட்டன் பண்ணுவீங்க ஃபேஸ் 3ல். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் நீங்கள் எடுக்கிற மார்க் இருக்கு இல்லையா, அது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அட்டன் பண்ணலாமா இல்லையா அப்படின்ற டிசைட் பண்ணுற ஒரு குவாலிஃபையிங் மார்க் தான். அது எந்த விதத்துலேயும் வந்து உங்களை செலக்டடா இல்லையா அப்படின்ற, இந்த வேலைக்கு செலக்டடா இல்லையா அப்படின்ற டிசிஷன் எடுக்க போகிறதில்ல. அந்த மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வாங்குற மார்க்கும் ஃபேஸ் 3ல் நீங்கள் வாங்குற அந்த 50 மார்க்கும் மாத்திரம்தான் மெயின் ரோல் ப்ளே பண்ண போது உங்களுக்கு இந்த வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்றது. ஸோ இந்த மார்க்கை நார்மலைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு ஃபேஸ் 2ல் நீங்கள் எடுக்கிற 230 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதையும், குரூப் டிஸ்கஷனில் நீங்கள் 50 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதையும், 100 மார்க்குக்கு மொத்தமாக 280 மார்க்கை வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை 100 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து மெரிட்டில் நீங்கள் வர்றீங்களா இல்லையா அப்படின்றத வந்து அவங்க வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எந்த விதத்துலையும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 மாத்திரம்தான் ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, பே வந்து 48,480 ரூபா ப்ளஸ் 4 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 85,920 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்கேல் 1 அப்படின்ற அந்த ஸ்கேலில் வந்து உங்களுக்கு சேலரியாக கிடைக்க போகுது. இதை தவிர டிஏ, ஹெச்ஆர்ஏ, பிஎஃப், அதே மாதிரி கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஃபண்டு, என்பிஎஸ்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 lakhsக்கான பாண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேரில் மினிமம் 3 yearsக்கு நீங்கள் அந்த பாண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்.
ஸோ அது ரொம்ப முக்கியம். இதில் ப்ரொபேஷனரி பீரியட் அப்படின்றது 2 இயர்ஸ் தான். பட் அந்த பாண்ட் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டேட் பேங்க்ல இருக்கும். அத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படின்றது இந்த வேலை பொறுத்தவரைக்கும் நீங்க இந்தியாவிலயும் வேலை செய்யலாம். இந்தியால வேற வேற ஸ்டேட்லயும் உங்களுக்கு போடலாம். வேற வேற சிட்டீஸ்லயும் உங்களுக்கு போடலாம். அதே சமயத்துல அப்ராட்லயும் உங்கள போஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ளை பண்றது பார்த்தீங்கன்னா, 18த் ஜூன்லேருந்து 8த் ஜூலை வரைக்கும் உங்களால அப்ளை பண்ண முடியும். உங்களோட கரெக்ட்டான இமெயில் ஐடியும், மொபைல் நம்பரையும் கண்டிப்பா குடுங்க. ஏன்னா, உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இமெயில்லயோ இல்ல மொபைல்லயோ தான் தருவாங்க. ஸோ அத ஆக்டிவாவும் வச்சுக்கோங்க, அந்த செலக்ஷன் முடியிற வரைக்கும். இதே தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட நீங்க எந்த வெப்சைட் போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, https://sbi.bank.in அப்படின்ற வெப்சைட் போயிட்டு, அதில கேரியர், கரண்ட் ஓப்பனிங் இந்த மாதிரி அந்த ஆப்ஷனுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். இதில நீங்க வந்து உங்க ஃபோட்டோகிராஃப் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்க சிக்னேச்சர் ஒயிட் பேப்பர்ல பிளாக் இங்க்ல உங்க சிக்னேச்சர் போட்டு ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கணும். ஸோ அத ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரஷன ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் இல்ல எனக்கு தம்ப் இம்ப்ரஷன் எடுக்க முடியாது. எனக்கு தம்பே இல்ல அப்படின்றவங்க ரைட் ஹேண்ட் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில நான் பிளாக்ல போல்ட் பண்ணி குடுத்துருக்கிற இந்த டிக்ளரேஷன நீங்க எதுலயாவது ஒண்ணு டைப் பண்ணியோ, இல்ல கையில எழுதியோ சைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது, ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல் ஓவர் இந்தியா நெறைய இடத்துல நடக்குது. ஸோ அந்தந்த ஊர்ல இருக்கவங்க நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல், அசாம், பீகார் இதுக்கு எல்லாமே இந்த மாரி ஸ்டேட்ல எந்தெந்த சிட்டீஸ்ல நடக்குது. பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எந்த சிட்டில நடக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் எந்த சிட்டியில நடக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இப்பவே டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நீங்க இதுக்கேத்த மாரி நீங்க உங்களுக்கு ஆப்ட்டா அதாவது உங்க வீட்ல இருந்து இப்ப நீங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாலேருந்து எது ரொம்ப கிட்ட சிட்டி உங்களுக்கு போய் எழுத முடியும். இந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் எங்க எழுத முடியும், மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுமா அந்த ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பர்ட்டிகுலரா நீங்க தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெல்லூர், விருதுநகர், விழுப்புரம். ஸோ இந்த இடத்துலலாம் ஃபேஸ் 1 நடக்க போகுது. ஸோ ஃபேஸ் 1ல பாஸ் பண்றவங்களுக்கு ஃபேஸ் 2 நடக்கணும் இல்லையா? ஃபேஸ் 2 வந்து கொஞ்சம் கம்மியான சிட்டீஸ்ல தான் நடத்துறாங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி இங்க மாத்திரம் தான் மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்றது நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே இந்தியா முழுக்க வந்து உங்களுக்கு நெறைய முக்கியமான சிட்டீஸ்ல உங்களுக்கு ஃபேஸ் 1ம் நடக்குது, ஃபேஸ் 2வும் நடக்குது. இது உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் குடுத்துருக்கிற இந்த வெப்சைட் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துறேன். கீழ குடுத்துருக்கிற லிங்க் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கு. நீங்க போயிட்டு எஸ்பிஐ பேங்க் போயிட்டு, கரியர் போயிட்டு, கரண்ட் ஓப்பனிங் போயிட்டு, அந்த தேடிட்டு இருக்க அந்த சிரமம் வேண்டாம் அப்படின்றதுனால, இந்த லிங்க்குக்கான இந்த இதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறேன். இத டச் பண்ணாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து போயிடும். ஸோ அங்க போயிட்டு நீங்க ஃபுல்லா நோட்டிஃபிகேஷன் படிச்சுக்கலாம். ஏன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்க்கு கிட்டத்தட்ட 2 பேஜுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்க பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது முக்கியமான வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ வெரி மச்.